Hi students, welcome to Chem Free tutorial. In this video, the same chapter 1 part 3 starts from past time mathematics. சஞ்சு அண்ட் மீரா ஆர் டிராவலிங் ஆன் ஏ ட்ரெயின். சஞ்சுவும் மீராவும் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கூட ரெண்டு பேரும் என்ன பக்கத்துல உட்காந்துட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. டு பாஸ் டைம், அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும். ஸோ தி சேலஞ்ச் ஈச் அதர் வித் கேம்ஸ் அண்ட் பசில்ஸ். ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, இது சஞ்சு ஃபர்ஸ்ட் சஞ்சு தான் இருக்கா, மீரா தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க பசில்ஸும் கேம்ஸும் விளையாடுறாங்க. இதுல மீரா போசஸ் த ரிவர் கிராசிங் பசில்ஸ் டு சஞ்சு. மீரா என்ன பண்ணிட்டு இருக்கா, சஞ்சு கிட்ட ஒரு கேம் சொல்லிட்டு இருக்கா. மீரா போசஸ் த ரிவர் கிராசிங் பசில்ஸ். ரிவர் கிராசிங் பசில் அப்படின்ற ஒரு புது பசில சஞ்சு கிட்ட சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கா. ஏ போட்மேன் வாண்ட்ஸ் டு கிராஸ் ஏ ரிவர் இன் ஏ போட். ஓகே, ஒரு போட்மேன் போட் படகோட்டி என்ன பண்றா, அதாவது வந்து ஆத்துல என்ன பண்ணா, கிராஸ் பண்றாரு, போட்ல கிராஸ் பண்றாரு, ஆற்றை வந்து போட்ல கிராஸ் பண்றாரு. he has to take a lion. அவர் கூடவே என்னென்னலாம் கொண்டு போறாருன்னா, லயன் கொண்டு போறாரு, ஷீப் கொண்டு போறாரு, ஆடு, அதாவது சிங்கம், ஒரு ஆடு, அதே மாதிரி என்ன இருக்கு, பண்டில் ஆஃப் கிராஸ். கிராஸ் அப்படின்னா ஒரு புல் கத்தை, ஒரு கட்டையா கட்டி ஒரு புல் கத்தை எடுத்துட்டு போறாரு. அது கூடவே he can take one of them at a time. அவர் ஆனா என்னன்னா ஒன்னுத்தையும், அதாவது வந்து அவர் மூணுத்தையும் கொண்டு போனோம். ஓகே, அது ஒரு கரையில இருந்து மற்றொரு கரைக்கு அவர் மூணுத்தையும் கொண்டு போடணும். he has to take a lion, sheep and a bundle of grass with them. he can take one of them. ஒன்னு தான், அட் ஏ டைம்ல ஒன்னு மட்டும் தான் அவரால் எடுத்துட்டு போக முடியும். if the sheep and grass are left on the shore, இப்ப சப்போஸ் சிங்கத்தை கொண்டு போறாரு ஒரு இடத்துல இருந்து, ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்குன்னா அங்க என்ன இருக்கும், ஷீப்பும் கிராஸும் மட்டும் தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா the sheep will eat the grass. அந்த ஆடு வந்து என்ன பண்ணிடும், புல்ல சாப்பிடும். and if the sheep and the lion are left on the shore, the lion will eat the sheep. அதே சமயம் புல்லு மட்டும் எடுத்துக்கிட்டு ஆடையும் லயனையும் அங்க விட்டுட்டு போனாருன்னா என்ன பண்றோம், லயன் வந்து ஆடை சாப்பிடும். so how can the boatman take the lion, sheep and grass across the river? அதே மாதிரி அப்ப எப்படி அந்த படகோட்டி வந்து சிங்கத்தையும் இன்னொன்னு என்ன இருக்கு, ஆடையும், அதே மாதிரி கிராஸ் புல்வெளியும் கிராஸ் பண்றதுக்காக, அதாவது ஆற்றை கிராஸ் பண்றதுக்காக, ரிவரை கிராஸ் பண்றதுக்காக எப்படி அவர் கொண்டு போவாரு. அட் ஏ டைம் ஒண்ணுதான் கொண்டு போனோம், ஆனா ஒன்னோட ஒண்ணு வைக்கும், ஒன்னோட ஒண்ணு சாப்பிடாம இருக்கணும். help him so that he can ferry the lion, sheep and cross across the river safely and the minimum number of trips. அதே மாதிரி அதோட ட்ரிப் என்ன இருக்கு, மினிமம் நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ், குறைந்த ட்ரிப்லே என்ன பண்ணணும், அவரை மூணுத்தையும் கொண்டு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஷீப், அதாவது வந்து ஆடு. ஓகே, ஆடை என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் கொண்டு போய் இங்க விட்டுருவார். எங்க, அடுத்த கரையில கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஆடை விட்டுருவார். ஓகே, டேக் த ஷீப் அக்ராஸ் த ரிவர். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதலாம்னா, he take the sheep across the river. he take the sheep across the river. first point, across the river. அதாவது என்ன பண்றாரு, ஷீப்பை அந்த கரைக்கு கொண்டு போறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, தனிய வராரு, அங்க கொண்டு போய் விட்டுட்டு தனிய வராரு. ரிட்டர்ன் அலோன், தனிய வராரு. ஒரு பஸ்ல இதை கொண்டு போய் இங்க விட்டுட்டு இவர் தனியா இப்படி திரும்பி வர்றாரு, ரிட்டர்ன்ல வராரு. வந்து என்ன பண்றாரு, லயனை கொண்டு போறாரு. டேக் த லயன், take the lion across. இப்ப என்ன பண்றாரு, அவர் லயனை கொண்டு போறாரு. கொண்டு போயிட்டு அங்க என்ன இருக்கு, ஆல்ரெடி அங்க என்ன இருக்கு, ஷீப் இருக்கு. இப்ப லயனை கொண்டு போயிட்டு அங்க விட்டுட்டு, லயனை கொண்டு போய் விட்டுட்டு ஷீப் என்ன பண்றாரு, மறுபடியும் அவர் கூடவே கொண்டு வர்றாரு. அப்ப bring the sheep back, bring the sheep back. ஷீப்பை மறுபடியும் கொண்டு வந்துடுறாரு. ஏன்னா லயன் அங்க விட்டு வந்தோம்னா என்ன ஆயிடும், சாப்பிடும். அதால ஷீப்பை இங்க கொண்டு வந்து ஷீப்பை மறுபடியும் என்ன பண்றாரு, இந்த இடத்துலயே விட்டுட்டு புல்ல கொண்டு போறாரு. அப்ப டேக் த கிராஸ் அக்ராஸ். இப்ப என்ன பண்றாரு, இங்க கொண்டு வந்து ஷீப்பை விட்டுட்டு, லயன் அந்த பக்கம் இருக்கு, ஷீப் இந்த பக்கம் இருக்கு. இப்ப என்ன பண்றாரு, டேக் த கிராஸ் அக்ராஸ், கிராஸ் அக்ராஸ். அதுக்கப்புறம் அங்க கொண்டு போயிட்டு இப்ப என்ன இருக்கு, லயன் இருக்கு, கிராஸ் இருக்கு. லயன் எது சாப்பிடாது, புல்ல சாப்பிடாது. அதாவது லயனும் கிராஸும் இருக்கு. இப்ப என்ன பண்றாரு, ரிட்டர்ன் அலோன், தனியே வராரு. ரிட்டர்ன் அலோன் அண்ட் டேக் த ஷீப் அக்ராஸ் அகைன். இப்ப மறுபடியும் எதை எடுத்துட்டு போறாரு, ஷீப் மட்டும் தனியா இருக்கு இல்லையா, அண்ட் டேக் த ஷீப் அக்ராஸ் அகைன். இதுதான் இந்த ரிவர் கிராசிங் பசிலோட ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் சஞ்சு இன்ட்ரடியூஸ் a கேம் கால்டு பைல் ஆஃப் பேபிள்ஸ் டு மீரா. அடுத்து சஞ்சு ஒரு கேம் சொல்றான், அது பேரு பைல் ஆஃப் பேபிள்ஸ் டு மீரா. தேர் ஆர் 2 piles ஆஃப் பேபிள்ஸ். பைல்ஸ்னா இதுதான் அடுக்கி வச்சிருக்காங்க இல்லையா, 2 piles ஆஃப் பேபிள்ஸ் இருக்கு. ஈச் பைல் கண்டைன்ஸ் 7. ஒன்னொன்னுலயும் எத்தனை இருக்கு, 7 பேபிள். பேபிள்னா என்னன்னு சொல்லுவோம், கூழாங்கல்னு சொல்லுவோம். ஈச் பிளேயர் கேன் பிக் as many as people they want from either of the piles. The player who picks the last pebble wins. ஓகே, ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணலாம், அவளோட மேக்ஸிமம் எவ்வளவு பேபிள பிக்கப் பண்ண முடியுமோ போயிட்டு எடுத்துட்டு வரலாம். யார் கடைசியா எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ட்ரை திஸ் கேம் with your friends now. How do you play so that you can win? ஓகே, எதுல இருந்து ஒன்னால எடுத்துட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் இதுல ஒன்னு எடுத்துக்கலாம், ரெண்டு எடுத்துக்கலாம், மூணு எடுத்துக்கலாம், எப்படி ஒன்னாலும் எடுக்கலாம். கடைசியா யார் எடுக்கிறாரோ அவர் தான் வின்னர். ட்ரை a winning strategy. Try playing with 1 pebble in each pile, 2 in each, 3 in each and so on. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு பேபிள் எடுப்பாங்க, அப்புறம் 2, அப்புறம் 3, அது மாதிரி ஒன்னா எடுத்துட்டு போறாங்க. Now it's Meera's turn. She gave fun puzzle to Sanju without the following steps. Take 2 different digits. இங்க என்ன எடுத்துக்கிறாங்க, 2 different digit எடுத்துக்கிறாங்க. 1 3, ரெண்டாவது 7. Okay, make 2 digit number using them. Okay, இந்த ரெண்டுத்துலயும் 33 ஒன்னத்துலயும் 7 ஒன்னத்துலயும் 3 digit நம்பரா மாத்தணும்னா என்ன வரும், 37 மாத்தலாம், அடுத்து 73 மாத்தலாம். பேக்ல போட்டோம்னா ஃபர்ஸ்ட் 37 இருக்கும், 7 மாத்தி போட்டோம்னா 73 ஆயிடும். ஓகே, சப்ராக்ட் தி ஸ்மாலர் நம்பர் ஃப்ரம் தி பிக்கர் நம்பர். இதுல எது பிக்கர் நம்பர், 73. இது நம்ம 37ல இருந்து சப்ராக்ட் பண்ணா we can get என்ன வரும், 36. Now use the 2 digits in the difference and repeat the steps B and C. இந்த ஸ்டெப்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் ரிப்பீட் பண்றோம். Now use the 2 digits number in the difference. எது டிஃபரன்ஸ், 1 37, இன்னொன்னு என்ன இருக்கு 73. இது என்ன வருது, 36 வருது. இந்த 36 மறுபடியும் திருப்பி போட்டோம்னா என்ன ஆயிடுது, 63 ஆயிடுது. இதுல இருந்து 36 சப்ராக்ட் பண்றோம், 27. இந்த 27 மறுபடியும் நம்ம திருப்பி போட்டோம்னா 72ல இருந்து 27 சப்ராக்ட் பண்றோம், 45. 45 வந்து திருப்பி போட்டோம்னா 54. நெக்ஸ்ட் 45 எப்போ வரணும், till single digit வர வரைக்கும் இது என்ன பண்ணணும், that is you will get 9 is at the end. Okay, no matter which 2 numbers you choose, you will get the 9 number. அதுக்கப்புறம் even before everyone, அதாவது continue this process until you get a single digit number. இது என்ன பண்ணோம், சப்ராக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் இது ஒன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா, 2 நம்பர் எடுத்துக்கிறோம், 73யும் 37 எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதான் இந்த 36ஓட நம்பர் திருப்பி போட்டோம்னா 63 வருது. பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்றோம். 27ல இருந்து 72 வருது. அதுக்கப்புறம் 27 சப்ராக்ட் பண்றோம், 45. அது 54ல இருந்து 45. அப்ப continue this process until you get a 1 digit number. எது வரைக்கும் இது சப்ராக்ட் பண்ணணும்னா 1 digit நம்பர் வர வரைக்கும். Even before everyone could finish, Meera exclaimed. ஓகே, ஒவ்வொருத்தரும் முடிக்கிறதுக்கு முன்னாடி மீரா சொல்றா, mind you, no matter which 2 numbers you choose, you will get 9 is at the end. எந்த நம்பரை வேணாலும் சூஸ் பண்ணலாம், ஆனா கடைசியில என்ன வரணும், 9 வரணும் அப்படின்னு யார் சொல்றது, மீரா சொல்றா. அப்ப அது மாதிரி 9 வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்பர்ஸ் சூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. மீராக்கு எப்படி தெரியும் 1 digit நம்பர் கடைசியா வரும் அப்படின்றது, let us explore அப்படின்ற டாபிக்ல கொடுத்திருக்காங்க. அதாவது இங்க observe the differences you get in each steps above. Do you notice anything common? ஓகே, மேல இருக்கிற நம்பர்ஸ் பார்க்க சொல்றாங்க. என்ன இருக்கு, 36 இருக்கு, 27 இருக்கு, 45 இருக்கு, 9 இருக்கு. இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும்போது do you note anything is common, இந்த 4 நம்பருக்கு ஏதாவது காமனா இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா எஸ், இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 9. 1 9s are 9, 5 9s are என்ன வரும், that is 45, 3 9s are 27, 4 9s are என்ன வரும், 36. அப்ப இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 9. இது எல்லாமே என்ன காமன் அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 9. ட்ரை த puzzles using another pair of digits. What is common? These differences, what do you get at the end? இதே மாதிரி வேறு 2 நம்பரை வச்சு பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன்னா 8 and 2 எடுத்துக்கலாம். 8 and 2. இப்ப 8 and 2 நம்ம போட்டோம், டபுள் டிஜிட்டா மாத்தோம்னா என்ன வரும், 185, 182. நெக்ஸ்ட் திருப்பி போட்டோம்னா என்ன வரும், 28. 82, 28. இது என்னது சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும், 12, 4. நெக்ஸ்ட் என்ன வரும், that is 54. ஆன்சர் 54. மறுபடியும் என்ன பண்றோம், 54 எடுத்துக்கிறோம். இது திருப்பி போட்டோம்னா என்ன வரும், 45. அப்ப இங்க என்ன வருது, நம்மளுக்கு ஆன்சர் இஸ் 9. அப்ப எந்த 2 நம்பரை எடுத்தாலும் இறுதியில் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு ஃபைனலா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 9. வாட் டிஜிட்ஸ் கேன் யூ சூஸ் so that you can get a 1 digit number in the first step itself? Give some example, describe the pattern in the digits. நம்மளே என்ன பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, which digits give a 1 digit number in the first step? The difference of the digits must be. அப்ப எந்த டிஜிட் வந்து எந்த 1 digit நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நடக்கும், இதுல வந்து டிஃபரன்ஸ் 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 1 தான் இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 4 and 5 எடுத்துக்கிறோம். 4 1 டிஜிட்,
5 ஒரு டிஜிட் நம்பர் எடுத்துக்கிறோம். அப்ப இங்க என்ன வரும் 54 வரும். நெக்ஸ்ட் நம்பர் மைனஸ் 45. இதை சப்ராக்ட் பண்ணணும், நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன இருக்கு 9 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி 6 and 7 எடுத்துக்கிறோம். 6 and 7 இது என்னது 67. அடுத்து என்ன வரும் நம்ம நெக்ஸ்ட் வந்து 76, மேல 76 போட்டுக்கலாம், மேல 76. இது சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது 9. அதே மாதிரி 2 and 3 2 and 3 ஃபர்ஸ்ட் என்ன வரும் 32 23 சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது எது that is 9. அப்ப இந்த மாதிரி the difference of the digits must be என்ன இருக்கு 1 இருக்கிற மாதிரி போடலாம். அப்ப இந்த consecutive digits அதாவது வந்து difference வந்து 1. Next question number 4. Now find different digits such that the difference between the number is 27. அதே மாதிரி இங்க என்ன கொடுத்திருக்காங்க find different digits such that the difference between the number is 27. அதாவது வந்து 27 வர மாதிரி ஓகே ரெண்டு டிஜிட்ஸ் சப்ராக்ட் பண்ணோம்னா ரெண்டு சிங்கிள் டிஜிட் நம்பர் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து 1 and 4 நான் 2 and 5 எடுத்துக்கிறேன். 2 and 5 எடுத்துக்கிறேன். இதுல நான் என்ன பண்றேன் 2 and 5 2 டிஜிட் நம்பரா மாத்தினா 1 52 ரெண்டாவது 25 ரெண்டாவது 25. இதை சப்ராக்ட் பண்ணா எனக்கு கிடைக்கிறது எவ்வளவு that is 27. இதே மாதிரி இப்ப இன்னொன்னு 3 and 6 எடுத்துக்கலாம். 3 and 6 எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும் that is 63 36. இதை சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன வரும் 27. அப்ப now find different digits such that difference between the numbers இருக்கு ரெண்டுத்தை சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 27 வரணும். அப்ப எந்த நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது that is 2 and 5 2 and 5. Next 3 and 6. Mira found an interesting relationship between the two digits and the difference obtained. Can you see in the table in the Mira made? Okay, Mira வந்து ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. அதுல டிஜிட்ஸ் இருக்கு, டிஃபரன்ஸ் இன் டிஜிட்ஸ் இருக்கு, டிஃபரன்ஸ் இன் நம்பர்ஸ் ஃபார்ம்டு பை த டிஜிட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 3,7. ஓகே 3 அது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவுனா 4. நெக்ஸ்ட் 1,9 ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 8. 2 8 நம்பர் வந்து டிஃபரன்ஸ் வந்து 6. 5 4 the difference is 1. ஓகே இங்க 7 3 அப்படின்னு எடுத்துக்காங்க இல்லையா, அதை என்ன பண்றோம் 73 ஆக்குறோம். அதை திருப்பி போட்டா 37 இன்னும் வருது 36 வருது. அதே மாதிரி 19 அதே மாதிரி 91 அதை திருப்பி போட்டோம்னா 91. நெக்ஸ்ட் 19 ஆகுது 72. நெக்ஸ்ட் 88 2 ரெண்டு டிஜிட் எடுத்துக்கிறோம் 82 அதை திருப்பி போட்டோம்னா 28 சப்ராக்ட் பண்ணா 54. அப்ப 54 minus 45 9. அப்ப இந்த மாதிரி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி மிரா வந்து ஒரு டேபிள ஃப்ரேம் பண்ணிருக்கான். இந்த மாதிரி expand this table by choosing appropriate digits so that resulting difference are 2 3 4 5 7 respectively. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி ஒரு டேபிள் காலம் போடணும். பை சூசிங் த அப்ராப்ரியேட் டிஜிட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி டிஜிட்ஸ் சூஸ் பண்ணணும். அதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும்னா 2 3 5 7 இருக்கணும். சப்ராக்ட் பண்ணா அது என்ன வரணும் 2 3 5 7 வரணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1,3 ரெண்டு எடுத்துக்கிறேன். ஓகே அதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்போது 3 minus 2 அப்படின்னு வரும்போது என்ன 1,3 அப்படின்னு பார்க்கும்போது 3 minus 1 எவ்வளவு வரும் டிஃபரன்ஸ் 2. அப்ப அதோட டிஃபரன்ஸ் வந்து 3 minus 1 ஈக்குவல் டு அதோட டிஃபரன்ஸ் வந்து என்ன வருது 2 வருது. இப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன் 1 3 எடுத்துக்கிறதால 31 minus 13. அப்ப என்ன வரும் அதோட டிஃபரன்ஸ் 18. அடுத்து ரெண்டு எடுத்துக்கிறேன் 2,5 2,5 அப்ப 5 minus 2 அதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு 3. அப்ப ஃபர்ஸ்ட் 2 வந்துருச்சு நெக்ஸ்ட் 3 வந்துருச்சு. அப்ப 52 minus 25 அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது 27. நெக்ஸ்ட் அதே மாதிரி 1,6 ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். 1,6 என்ன வரும் 6 minus 1 equal to 5. அப்ப மூணாவது 5 டிஜிட் 5 டிஃபரன்ஸ் வந்துருச்சு. இப்ப இது வந்து 61 minus 16. அப்ப 61 minus 16 எவ்வளவு வரும் 45. நெக்ஸ்ட் 2,9 இன்னொரு டிஜிட் எடுத்துக்கிறேன் 2,9. அப்ப the difference is 9 minus 2 equal to என்ன வருது 7. அப்ப அவங்க கொடுத்ததுக்கு 2 3 5 7. அப்ப இங்கேயும் 7 வந்துடுச்சு. இப்ப என்ன பண்றோம் நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம். that is 92 minus 29 is equal to என்ன வருது 63. அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க what do the difference between the digits indicate. அப்ப இங்க கொடுத்திருக்கிற இந்த டிஜிட்ஸோட டிஃபரன்சஸ் எதை காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதோட அது என்ன வருது மல்டிபிள்ஸ் ஆஃப் 9. அப்ப இது என்ன வரும் அதோட டிஃபரன்ஸ் அதாவது டிஃபரன்ஸ் இன் டிஜிட்ஸ் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 9. 9 டேபிள் இங்க சொல்றோம் இல்லையா எது வரும் 9 சார் 9 2 9 சார் 18 3 9 சார் 27. ஓகே அந்த மாதிரி டிஜிட்ஸ் அப்ப மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 அப்படின்றத காமிக்குது டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் லிஸ்ட் தி நம்பர்ஸ் தட் கிவ் a one digit number in the third subtraction. நெக்ஸ்ட் ஒரு சம் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க that is list the number that give one digit number.
ஓகே, சப்ராக்ட் பண்ணா என்ன பண்ணணும், அதாவது மூணாவது டைம் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கணும், 1 டிஜிட் நம்பர் கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வருதுன்னா, இந்த தேர்ட் சப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம், 73. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வருது, 73 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் 73, அப்புறம் என்ன வருது 36, நெக்ஸ்ட் 27. ஓகே, அப்ப என்ன கிடைக்குது, நம்மளுக்கு கிடைக்கிறது மூணாவது டிஜிட்ஸ், மூணாவது சப்ராக்ஷன் நம்ம கிடைக்கிறது 9. அதே மாதிரி அடுத்து என்ன எடுத்துக்கலாம், 91, அடுத்து எவ்வளவு 72, நெக்ஸ்ட் எவ்வளவு வரும் 45, அதுக்கப்புறம் என்ன வருது 9 அப்படின்ற சிங்கிள் டிஜிட் நம்மளுக்கு. மூணாவது கழித்தல்ல, மூணாவது சப்ராக்ஷன்ல நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர், அது வந்து இங்க போட்டிருக்கோம். அடுத்து identify the pairs of digits that led to 1 digit number after the maximum possible digits of subtraction. Compare to your answers with your friends. அதாவது இது என்னன்னா அதிகபட்சமா சப்ராக்ட் பண்ணக்கூடிய பேர்ஸ். ஓகே, அதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும்னா 8 இருக்கணும். அப்ப அதோட பேர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறோம் நம்ம, 1 9, 1 9, அதோட டிஃபரன்ஸ் 9 - 1 ஈக்குவல் டு என்ன வருது 8. Identify the pairs of digits that lead to 1 digit number after maximum possible number of subtraction. Compare your answers with your friends. அதே மாதிரி இப்ப இன்னொன்னு சில எழுதணும்னா அப்படி எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நெக்ஸ்ட் 91. இப்ப நெக்ஸ்ட் 91 minus 19 is equal to என்ன வரலாம் நம்ம 72. அதே மாதிரி 72 minus 27 equal to என்ன வருது 45. அப்ப இந்த மாதிரி நம்ம ஆன்சர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், போடலாம். அப்ப அதிக கட்டங்களுக்கு பிறகு என்ன ஆகுது, இது 9 ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுதான் என்ன அதிகபட்சமா சப்ராக்ட் பண்ணும்போது தேவைப்படக்கூடிய பேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த பேர்ஸோட டிஃபரன்ஸ் 8 இருக்கக்கூடிய ஜோடி என்னன்னா 1 9 எடுத்துக்கலாம், இன்னொன்னு என்ன எடுத்துக்கலாம்னா 0,8 எடுத்துக்கலாம். 0,8, 8 - 0 என்ன வரும் 8. அப்ப எக்ஸாம்பிள்ஸ் 19, அது 1,9 எடுத்துக்கிறோம். 9 அதாவது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 1,9 எடுத்துக்கிட்டோம்னா என்ன 91 - 19 72. அதே மாதிரி 72 - 27 எவ்வளவு வருது 45. நெக்ஸ்ட் 54 - 45 எவ்வளவு வருதுன்னா 9. அப்ப இது என்ன ஆகுது, நிறைய சப்ராக்ஷனுக்கு அப்புறம் தான் என்ன கிடைக்குது 9 கிடைக்குது. அப்ப அதிகமா சப்ராக்ஷனுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது 9 கிடைக்குது. அப்ப எந்த ரெண்டு டிஜிட்ஸ் எடுத்தாலும் அதோட இறுதியில நம்மளோட கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு 9 தான் கிடைக்குது அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. Let us do அப்படின்ற டாபிக்ல write 5 numbers between the numbers 23,568 and 24,234. அப்ப இந்த 23,568க்கும் 24,234க்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு 5 நம்பர் எழுத சொல்லிருக்காங்க. Any 5 numbers you can write. Okay, 23,668, 23,756, 23,912, 23,125, 24,229. Any 5 numbers you want to write. Next, write 5 numbers that are more than 38. That is 38,125 but less than 38,600. இதே மாதிரி இன்னும் 5 நம்பர் எழுத சொல்லிருக்காங்க. அந்த 2 டிஜிட்ஸ் கொடுத்துறாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும். ஸ்டார்டிங் நம்பர் வந்து 38,125, நெக்ஸ்ட் 38,600. அப்ப இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு 5 நம்பர் எழுதியிருக்காங்க, ஒரு 5 நம்பர் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் question number 3, Ravi's car has been driven 56,987 kilometers till now. Sheetal's car has been driven 67,500, that is 43 kilometers. Whose car has been driven more? ரெண்டுமே என்ன இருக்கு, இங்க 46, இங்க வந்து 56 இருக்கு, இங்க என்ன இருக்கு, that is 67 இருக்கு. இங்க 56, அதாவது 10,000ல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 5 இருக்கு, இங்க 10,000ல ஃபர்ஸ்ட் நம்பர் 6 இருக்கு. அப்ப எது அதிகம் அப்படின்னு பார்க்கும்போது 67,543 kilometer. அப்ப whose car has been driven more அப்படின்னு பார்க்கும்போது Sheetal's car. Next, the following are the prices of different electric bikes. Arrange the bikes in ascending order. Ascending means increasing order. Increasing means என்ன வரும்னா low to high. சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போறதுதான் என்னன்னு சொல்ல நம்ம இன்க்ரீசிங் ஆர்டர். இப்ப ஃபர்ஸ்ட் இதுல லோவா இருக்கிறது எதுன்னு பார்க்கும்போது இது 9ல இருக்கு, இது 8ல இருக்கு, 9ல இருக்கு, எல்லாமே 5 டிஜிட் நம்பர்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் 5 டிஜிட் நம்பர்ஸ்ன்றதால எல்லாமே என்ன இருக்கு 10,000ல தான் இருக்கு. இது 90,000, 89,000, 94,000, 49,000, 93,000, 39,000. அப்ப இதுல எது லோவஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஃபர்ஸ்ட் நம்ம இதை டிக் பண்றோம். 39,000, 3 இங்க இருக்கு இல்லையா, அப்ப இதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுறோம். சோ தட் இஸ் 39,999. நெக்ஸ்ட் அடுத்த நம்பர் இது போட்டாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து எதுக்கு 3க்கு அடுத்து என்ன இருக்கு 4 இருக்கு. அப்ப அடுத்து எது எழுதலாம் 49,900.
49,900 இதை போட்டாச்சு. அடுத்து மீதி என்ன இருக்கு? 90,000, 89, 94, 90. அப்ப 90லயே 3 இருக்கு. ஒன்னு 90 இருக்கு, ஒன்னு 93 இருக்கு, 94 இருக்கு. அப்ப அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னா 89,999. இது முடிச்சாச்சு. அப்ப மீதி இருக்கிறது எத்தனை இருக்குன்னா 3 இருக்கு. 90 இருக்கு, 94 இருக்கு, 93 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் எது எழுதலாம்? 90,000. நெக்ஸ்ட் 93,743. லாஸ்டா 94,983. இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டர் அப்படி மீன்ஸ் லோ டு ஹை. ஓகே, லோவர் நம்பர் டு ஹையர் நம்பர் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் the following table shows the population of some towns. இங்க கீழ ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. அதுல என்னன்னா சில டவுன்ல ஓகே என்ன கொடுத்திருக்காங்க? பாப்புலேஷன் மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அரேஞ்ச் them in a descending order. Descending means decreasing. Decreasingனா என்ன? high to low. Ascending அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்றோம்? increasing order. Descending அப்படின்னு பார்க்கும்போது decreasing order. அப்ப decreasing orderனா என்ன வரும்? That is high to low. ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட், நெக்ஸ்ட் என்ன வரும்? லோவஸ்ட். அதுதான் டிசெண்டிங் ஆர்டர், அதர்வைஸ் டிக்ரீசிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? டிக்ரீசிங் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஹையஸ்ட் எதுன்னு பார்க்க போறோம். எல்லாமே 5 டிஜிட் நம்பர் தான். இப்ப ஃபர்ஸ்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். 65,232, 53,231, 56,318, 51,336, 45,358, 66,540. இது டவுன் 1, டவுன் 2, டவுன் 3, டவுன் 4, டவுன் 5 டைம்ஸ் 6 டிஃபரெண்ட் டவுன்ஸ். ஓகே, டவுன் அப்படின்னா நகரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் டவுன். அப்ப இந்த டவுன் இதுல ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் எது இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிஜிட்டை பாக்குறோம். எல்லாமே 10,000 தான் இருக்கு. 6 அதாவது 65, நெக்ஸ்ட் 53, நெக்ஸ்ட் 56, நெக்ஸ்ட் 51, நெக்ஸ்ட் 45, நெக்ஸ்ட் 66. அப்ப இதுல லோவஸ்ட் எதுன்னு பார்க்கும்போது ஹையஸ்ட் எதுன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் 66 இருக்கு. அப்ப 66 தான் ஃபர்ஸ்ட் நம்பர். இதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிரும். ஹையஸ்ட் நம்பர் 66,540. அடுத்து 6ல என்ன இருக்குன்னு பார்க்கும்போது 65,232. அப்ப 65,232. அப்ப 6ல எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து 5க்கு வரும். 5க்கு இருக்கிற ஹையஸ்ட் நம்பர் எது இருக்குன்னா 56,380. 56,380. நெக்ஸ்ட் இருக்கிறது 50லயே 2 இருக்கு. ஒன்னு 51 இருக்கு, 53 இருக்கு. அப்ப எது ஹையஸ்ட்னா 53. அப்ப நெக்ஸ்ட் 53,231. நெக்ஸ்ட் 51,336. லாஸ்டா 45,858. இதுதான் என்ன ஆர்டர்? தட் இஸ் டிக்ரீசிங் ஆர்டர், ஹை டு லோ. ஹையஸ்ட் நம்பர் 66ல இருந்து 45 வரைக்கும் எழுதுறோம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த நம்பர்ஸ் பிட்வீன் 42,750, 53,500 such that இந்த ரெண்டு நம்பருக்கு உள்ள ஒரு நம்பர் எழுத சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. ஃபைண்ட் த நம்பர்ஸ் பிட்வீன் 42,750 அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 53,500 such that ones, tens and 100 digits are all 0. அப்ப அந்த எழுதக்கூடிய அந்த நம்பர்ல நிறைய நம்பர்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. இன் பிட்வீன் நம்பர்ஸ். இதுல என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது 1 பிளேஸ்லயும் 0 இருக்கணும், 10 பிளேஸ்லயும் 0 இருக்கணும், நெக்ஸ்ட் 100 பிளேஸ்லயும் 0 இருக்கிற மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க 42,750க்கு மேல அப்படின்னு வரும்போது நம்ம என்ன எழுதலாம்? 43,000 எழுதலாமா? இதுல 1's place 0, 10's place 0, 100 place 0. அப்ப 43,000 அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதலாம். அடுத்து என்ன வரும்? ஏன்னா 3 இடத்துலயுமே 0 வரணும். அப்ப அடுத்து நெக்ஸ்ட் என்ன வரும்? 44,000 எழுதலாம். நெக்ஸ்ட் 45,000. நெக்ஸ்ட் 46,000. நிறைய நம்பர்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 47,000. நெக்ஸ்ட் 48,000. நெக்ஸ்ட் 49,000. நெக்ஸ்ட் 50,000. 50,000ல என்னன்னா 100 பிளேஸ்லயும் 0வா இருக்கு. அப்ப இங்க 100 பிளேஸ்லயும் 0வா இருக்கு. 50,000ல என்ன இருக்கு? 1's, 10's and 100 பிளேஸ்லயும் 0வா இருக்கு. 1000 பிளேஸ்லயும் அதாவது 1, 10, 100, 1000 பிளேஸ்லயும் 0வா இருக்கு. நெக்ஸ்ட் 51,000. 51,000. நெக்ஸ்ட் 52,000. ஓகே, அப்ப 42க்கும் 53க்கும் நடுவுல எழுத சொல்லியிருக்காங்க. மீதி 3 இடத்துலயுமே என்ன வரணும்? 0வா இருக்கணும். 1's place இங்க இந்த இதுதான் 1's place, இது 10's place, இது 100 place. ஓகே, எல்லா இடத்துலயும் 0 0 வர மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்
Next, write the following numbers in the expanded form. One has been done for you. Expanded formல எழுத சொல்லிருக்காங்க. Expandedனா என்ன வரும்? Ones place, tens place, 100 place. அதை நம்ம பிரிச்சு எழுதுறோம். அப்ப 783ல 700 plus 80 plus 3. அதே மாதிரி இங்க என்ன பண்ண போறோம்? Ones, tens, hundreds, thousands. அப்ப இங்க என்ன எழுதலாம்? 8000 plus 100 placeல 0 இருக்கு, plus என்ன இருக்கு? Tens placeல 60 இருக்கு. Next, ones placeல 2 இருக்கு. அப்ப 8000 plus 0 plus 60 plus 2. Next, இது என்ன வரும்? Ones place, tens place, 100 place, thousands place. அப்ப இங்க என்ன எழுதலாம்? 9000 plus 900 plus 80 plus இங்க என்ன வருது? 0 போட்டாலும் போடலாம். ones placeல actually அது 0. Next, இங்க என்ன சொல்லலாம்? Ones, tens, hundreds, thousands. Next, இது என்ன வரும்? 10,000. TTH போடுறோம். அப்ப 10,000 வரும்போது இங்க என்ன போடுறோம்? First ஒரு 10,000 போட்டுறோம். 1, 2, 3, 10,000 plus 1000 placeல 0 இருக்கு. 100 placeல 3 இருக்கு. 300 இருக்கு. 10s placeல 0 இருக்கு. Next, ones placeல 4. இப்படி எழுதலாம். Otherwise, இது என்ன எழுதலாம்? 10,000 plus 300 plus 4 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? எப்படி வேணாலும் 0 எடுத்துட்டும் எழுதலாம், இல்ல 0வோடவும் எழுதலாம். நெக்ஸ்ட் 23,000 ones, tens, 100, 1000, 10,000. 10,000. அப்ப எப்படி எழுதலாம் இத? That is இங்க வந்து 23,000 நம்ம எப்படி எழுதலாம்? 20,000 plus 3,000 அப்படின்னு எழுதலாம். அப்ப 20,000 plus என்ன வரணும்? 3,000 20,000, அதாவது 2 10,000 20,000 plus 1000ல 3,000 இருக்கு. நெக்ஸ்ட் 100 பிளேஸ்ல 0, 10 பிளேஸ்ல 0. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? பிளஸ் 4 அப்படின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் இங்க என்ன வரும்? ஒன்ஸ் பிளேஸ், 10s பிளேஸ், 100 பிளேஸ், 1000 பிளேஸ், நெக்ஸ்ட் 10,000 பிளேஸ். இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது 70,000 பிளஸ் நெக்ஸ்ட் என்ன வரும்? 70,000. 1000 பிளேஸ்ல 0 இருக்கு. நெக்ஸ்ட் 100 பிளேஸ்ல 400 plus 10s பிளேஸ்ல 0, 1s பிளேஸ்ல 5. அப்ப 70,405 அப்படின்னு எழுதலாம். Next, fill in the blanks with the correct answer. Share your thoughts in class. Fill in the blanks with the correct answer. Share your thoughts in the class. Okay, blanks கொடுத்திருக்காங்க. அதை fill பண்ணிட்டு இதை நீங்க உங்க கிளாஸ்ல ஷேர் பண்ணணும்னு கொடுத்திருக்காங்க. இப்ப 983 அப்படின்னு பார்க்கும்போது இதுல என்ன இருக்கு? 90 tens plus 83 ones அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இப்ப 68ல இங்க என்ன இருக்கு? ones place, next என்ன இருக்கு? tens place. இங்க ஒன்ஸ் பிளேஸ்ல எவ்வளவு கொடுத்துட்டாங்கன்னா 18 கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம்னா ஈஸியா 68ல இருந்து 18 சப்ட்ராக்ட் பண்ணலாம். அப்ப எவ்வளவு வரும்? எத்தனை டென்ஸ் வரும்? 5 டென்ஸ். 15 வருது. 15ன்றது என்ன? 5 டென்ஸ். 5 டென்ஸ் தான் 15. அப்ப இங்க என்ன எழுதலாம்? 5ன்னு எழுதிக்கலாம். 5 டென்ஸ் 50 plus 18 68. அந்த மாதிரி டைரக்டா கொடுக்காம இந்த ஒன்ஸோட இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அதே மாதிரி இங்க என்னன்னா 607. 607 அப்படின்னா 600. இங்க அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? 400 கொடுத்துட்டாங்க. அப்ப 400 கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா 607ல இருந்து ஒன்ஸ் பிளேஸ்ல எதுவுமே இல்ல, டேஷ் இருக்கு, வெறும் 400 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஈஸியா என்ன பண்ணலாம்? 702. அப்ப என்ன எழுதலாம் இங்க? தட் இஸ் 400 பிளஸ் மீதி என்ன இருக்கு? 207 ஒன்ஸ் இருக்கு. அப்ப இங்க என்ன எழுதலாம் நம்ம? 207 ஒன்ஸ், 207 ஒன்ஸ் அப்படின்னு ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் 5621. இப்ப இங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா 4000 நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. மீதி என்னவா இருக்குன்னா ஹண்ட்ரட்ஸா இருக்கு. மீதி எவ்வளவு இருக்கு? 5000ல இருந்து 4000 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1621. இப்ப இந்த 1600ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1600 என்ன பண்ணணும்? நம்ம ஹண்ட்ரட்ஸா முதல்ல மாத்திக்கணும். ஏன்னா அடுத்து இருக்கிற டென்ஸ் பிளேஸ் மட்டும் தான். 2 டென்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, ஒன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப ஒன்ஸ்ல 1 போட்டுடலாம், 2 டென்ஸ் கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்து இருக்கிறது ஹண்ட்ரட்ஸ் மட்டும் தான். அப்ப 1600 அப்படின்றத என்ன போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எத்தனை போடலாம்? 1600s. 1600s என்ன வரும்? 1600. அப்போ 4000 plus 1600 plus 20 plus 1. அப்ப எல்லாம் சேர்ந்தோம்னா என்ன வரும் நம்மளுக்கு? 5621. நெக்ஸ்ட் ஈல 7069 வந்திருக்கு. 7069. இதுல அவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது டேஷ் 1000 கொடுத்தாங்க. இங்க 20 ஹண்ட்ரட்ஸ் கொடுத்துட்டாங்க. 20 ஹண்ட்ரட்ஸ்னா எவ்வளவு நம்மளுக்கு?
2000 20 into 100 அதுதான் 20,000 20 hundreds. அப்ப 20 hundredsனா என்ன வரும் 20 into hundreds. 20 into 100னா எவ்வளவு வரும் 2000. அப்ப 2000 நம்ம போட்டுட்டோம். இங்க 2000 போட்டாச்சு. இங்க ஆல்ரெடி 7000ல 2000 போயிடுச்சுன்னா என்ன வரும் நம்மளுக்கு 7000ல 2000 போச்சுன்னா மீதி 5000. அப்ப இங்க என்ன எழுதலாம் 5000 plus 2000 7000 மீதி ஒன்ஸ் பிளேஸ் மட்டும் தான் கேக்குறாங்க. அப்ப 69 ones. 5000 plus 20 hundreds plus என்ன வரும் 69 ones. Next 37,608. ஓகே 37,608. இங்க எத்தனை 10,000 இருக்கு அப்படின்றத என்ட்ரி பண்ணணும். எத்தனை 10,000 அப்படின்னு பார்க்கும்போது இங்க அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா 17,000 கொடுத்தாச்சு. தட் இஸ் இங்க என்ன வரும் 17,000 ஆல்ரெடி வந்தாச்சு. 17,000 வந்துச்சு. அப்ப 37ல 17 போச்சுன்னா மீதி எவ்வளவு 20,000 இருக்கு. அப்ப 10,000 plus 17,000 சேர்த்தோம்னா என்ன வரும் 37,000. ஹண்ட்ரட்ஸ்ல என்ன இருக்கு தட் இஸ் 600s 8 ones. 600s 81. அப்ப இங்க என்ன வரும் 10,000ன்றது 20,000. நெக்ஸ்ட் 17 37 plus 600 plus 81. 600 plus 8 ஆட் பண்ணோம்னா இந்த நம்பர் வந்துடும். நெக்ஸ்ட் 43,001 அப்படின்னு வந்திருக்கு. 43,001ல இவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா 310,000. 310,000னா எவ்வளவு வரும் 30,000. 3 into 10,000 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப 30,000 வந்துடுச்சு. மீதி என்ன இருக்கு 43ல இருந்து 30 சப்ராக்ட் பண்ணா மீதி 13 இருக்கு. மீதி 13 இருக்கு. இங்க ஹண்ட்ரட்ஸும் ஒரு காலம் கொடுத்திருக்காங்க. ஹண்ட்ரட்ஸும் ஒரு காலம் வந்திருக்கு. அப்ப இங்க என்ன வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது 12,000 வரும்போது 12,000 போட்டுரும். ஏன்னா இங்க நம்பர் இல்ல 100 பிளேஸ். நம்ம தான் இங்க 100 பிளேஸா மாத்திக்கணும். அடுத்து 10 hundreds போட்டுக்கலாம். 10 hundreds வரும்போது எவ்வளவு வரும் 1000. அப்ப இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். 10,000 12,000 10 hundreds. அப்ப 10,000 30,000 12,000 12,000 10 hundreds 1000. அப்ப மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது தட் இஸ் 43,000. நெக்ஸ்ட் ஒன் பிளேஸ்ல அவங்களே 1 கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணி நம்மளாவே ஈஸியா எக்ஸ்பேண்ட் fill in the blanks கம்ப்ளீட் பண்ணலாம். Next, fill in the blanks with the correct answers. Okay, next fill in the blanks, correct answers. மறுபடியும் fill in the blanks கொடுத்திருக்காங்க. இதுல how many notes of rupees 10 are there in 7,934? அப்ப இதுல இங்க என்ன கொடுத்திருக்காங்க எத்தனை டென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை ஆக்சுவலி இதை எப்படி நம்ம பிரிக்கலாம் 7,934 அப்படின்றத பிரிக்கலாமா 7,000 பிரிச்சிட்டோம். அடுத்து 900 plus 30 plus என்ன வரும் 4. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல எழுதிக்கிட்டு இந்த 700ல தட் இஸ் 7,000ல எத்தனை டென்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 700 டென்ஸ் இருக்கு. 10ஆல மல்டிப்ளை பண்ணா 700 10ஆல மல்டிப்ளை பண்ணா 7,000 கிடைக்கும். அடுத்து 900ல எத்தனை டென்ஸ் இருக்குன்னா 90 டென்ஸ். அதே மாதிரி 30ல எத்தனை இருக்குன்னா 3 டென்ஸ். 4ல டென்ஸ் கிடையாது. அப்ப இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 7,793. How many notes of rupees 100 are there in? அதாவது 7,009 the same 7,934ல 100 rupees நோட்டு எத்தனை இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அதையே நம்மள ஃபர்ஸ்ட் எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல எழுதிடலாம். செகண்ட் ஒன் என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் 7,000 plus 900 plus 30 plus 4. இந்த 30லயும் 4லயும் என்ன கிடையாது 100 கிடையாது. அப்ப நம்ம எடுத்துக்க வேண்டியது எவ்வளவு வரணும் 7,900 தான். அப்ப எவ்வளவு 7,000ல என்ன எத்தனை ஹண்ட்ரட்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கும்போது 70 hundreds. 70 hundreds என்ன வரும் 7,000 வரும். 70ய 100ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும் 7,000. அதே மாதிரி 9 100ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும் நம்மளுக்கு 900. அப்ப ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருது 79. Okay, answer is 79. Next, how many thousands are there in 7,930? நமக்கே தெரியும் how many thousands are there அப்படின்னு பார்க்கும்போது இங்க எப்படி பிரிக்கிறோம் நம்ம 7,000 plus 900 plus 30 plus 4. இதுல இருக்கக்கூடிய 1000 எது only 7,000. அப்ப 7 into 7,000 is 7 into 1000. அப்ப the correct answer for this என்ன வரும் 7. 7 is the correct answer. Next, how many 500 notes are there in 7,000? The same 7,934. அப்ப எத்தனை வந்து இப்ப நம்ம பிரிக்க போறோம் மறுபடியும். நெக்ஸ்ட் இது என்ன பிரிக்கிறோம் 7,000 பிரிக்கிறோம். 500 நோட்ஸ் வரும்போது 7,000 பிளஸ் என்ன வரும்
900. அப்ப 500 எதுலலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 30ல 500 இருக்காது, 4ல 500 இருக்காது. அப்ப இந்த ரெண்டுத்திலயும் 500 நோட்ஸ் இருக்கும். அப்ப இந்த 7000 எத்தனை 500 நோட்ஸ்னா 14 into 500 போட்டோம்னா 7000. அதே மாதிரி 900ல எத்தனை இருக்கு 500 நோட்டுனா ஒரே ஒன்னு நோட்டு தான். இப்ப மொத்தம் சேர்த்தோம்னா எவ்வளவு வரும்? தட் இஸ் 14 plus 5 என்ன வரும்? 15 is the correct answer. Hint, observe the answer of third. How many notes of rupees 10 are there in 65,342? Next இதே மாதிரி இன்னொன்னு கொடுத்திருக்காங்க. என்னது? 65,340ல 10 rupees எவ்வளோ, 100 rupees எவ்வளோ, thousands எவ்வளோ, next 500 notes எவ்வளோன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் 65,000 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 60,000 plus 5,000 plus 300 plus 40 plus 2. அப்ப 1's place, 10's place, 100 place, 1000 place, 10,000 place. 10,000 place இந்த மாதிரி முதல்ல பிரிச்சுக்கிறோம். இப்ப இதுல 60,000ல ஒரே ஒரு ஜீரோவை நம்ம எடுத்துருவோம். அப்ப எவ்வளவு வரும்? 6,000. 5,000ல ஒரு 10 எடுத்துட்டோம்னா 500 plus 30ல ஒரு 10 எடுத்துட்டோம்னா 300ல ஒரு 10 எடுத்துட்டோம்னா 30. 40ல divided by 10னா 4. அப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 6,534. 6,534. இது என்ன வரும்? டென்ஸ். நெக்ஸ்ட், how many notes of hundreds are there in, that is 65,000 the same. அப்ப அதே மாதிரி இது என்ன பண்ணலாம்? நம்ம 100 notes எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதே மாதிரி மறுபடியும் ஓகே 6,000 plus 60,000 plus 5,000 plus 300. 42ல 40 plus 2ல 100 கிடையாது. $5,000ல எத்தனை 100 rupees நோட் இருக்கு அப்படின்னு பார்த்தா 50. 300ல எத்தனை இருக்குன்னா 3. அப்ப 653. 653. Next, how many thousands are there in 65,000? அப்ப நமக்கே தெரியும் 65,000ல எத்தனை 1000 இருக்கு? ஓகே 60,000ல ஒரு 60யும் 5,000ல ஒரு 5ம். அப்ப 60 plus 5 என்ன வரும்? 65. Next, how many 500 notes are there in 65,342? Only 65,000. 65,000ல எத்தனை 500 notes இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 130. அடுத்து இருக்கிறது 300 தான், 500 கிடையாது, அதால இது 130. அப்ப the answer for this one is 130. Next, King's Horses அப்படின்னு just ஒரு பசில் மாதிரி கொடுத்திருக்காங்க. இது என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஒரு ராஜாவோட குதிரைகள் அப்படின்ற டாபிக்ல ஒரு பசில் ஒன்று கொடுத்திருக்காங்க. பசில் ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி தான் அது. அது எப்படி செய்யலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாமா? Once upon a time there was a king who was very fond of horses. ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு குதிரைகள்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவருக்கு குதிரைகள்னா ரொம்ப பிடிக்கும். அதால he had 20 horses of the best breed. அவர் எத்தனை வச்சிருந்தாருன்னா 20 குதிரை. ரொம்ப மிகச்சிறந்த பிரீட்னா இனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மிகச்சிறந்த இனத்தை சேர்ந்த 20 குதிரையால அவர் வச்சிருந்தாரு. The horses were kept in the royal stable and cared by the caretaker. ஸ்டேபிள்னா அந்த குதிரைகள் இருக்கக்கூடிய இடம் தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அரண்மனை குதிரை கொட்டகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த அரண்மனையில அந்த குதிரை கொட்டையில வைக்க வச்சு ஒரு கேர்டேக்கர்னா அதை பராமரிக்கிறவர், அவரால் அதை பராமரிக்க வச்சிருந்தார். ஒரு நைட்டு one night a thief stole one of the horses. ஒரு நாள் இரவு என்ன பண்ணா, ஒரு திருட வந்தான். thief என்ன பண்ணான், ஒரு ஹார்ஸை திருடிட்டு போயிட்டான். அப்ப fearing of punishment, the caretaker arranged the horses in the stable as shown in the picture there. ஒரு இரவு என்ன பண்ணா, ஒரு நாள் நைட் ஒரு திருடன் ஒரு குதிரையை திருடிட்டு போயிட்டான். உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த பராமரிப்பு பண்றவருக்கு ஒரு தண்டனை கிடைக்கும், கேர்டேக்கருக்கு ஐயோ நம்மளுக்கு ராஜா தண்டனை கொடுத்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா, பயந்து மீதி இருக்கிற குதிரைகளை என்ன பண்ணாரு, ஒரு ஸ்கொயர், ஒரு சதுர வடிவில வச்சார். சதுர வடிவில இங்க பிக்சர்ல வச்சிருக்கோம் இல்லையா? இந்த சதுர வடிவில
ஓகே, மீதமுள்ள குதிரையில என்ன பண்ணாரு, சதுர வடிவில படத்துல காத்தபடி வச்சுட்டார். அப்படின்னா என்ன இருக்குது, அடுத்த நாள் என்ன பண்றாரு, நெக்ஸ்ட் டே when the king came to check the horses, the caretaker led him around the square stable. Please count the number of horses along each side, your majesty, he said. உடனே அடுத்த நாள் ராஜா வராரு, வந்து அந்த குதிரைகளை பார்க்க வராரு. அப்போது கேரக்டர் என்ன சொல்றாரு, ராஜாவை ஸ்டேபிள சுத்தி கூட்டிட்டு போறாரு. அப்ப என்ன சொல்றாரு, ஒவ்வொரு பக்கத்துலயும் எத்தனை இருக்கு, 5 குதிரை இருக்கு, அப்ப 4 பக்கம் இருக்கு, மொத்தம் எண்ணி பாருங்க 20 குதிரை வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன இருக்கு, 2 4 5 6 7 8 9 10 12 13. அப்ப என்ன, ஒரு பக்கம், இந்த பக்கம் 5 இருக்கு, இந்த பக்கம் கவுண்ட் பண்ணா 5 வருது, இந்த பக்கம் கவுண்ட் பண்ணா 5, இந்த பக்கம் கவுண்ட் பண்ணா 5. இங்க 1 வந்து 2 பக்கமும் ஷேர் ஆயிடுச்சு. அதுக்கேத்த மாதிரி அவர் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. The king counted 5 horses along each side. ஒவ்வொரு சைட்லயும் கிங் அரசர் என்ன பண்றாரு, ராஜா அதை நம்பி கவுண்ட் பண்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஆமா 4 சைடு இருக்கு, so total 20 horses, your majesty, the caretaker explained. Satisfied with the explanation, the king returned to his palace. உடனே அரண்மனைக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்பி, அவர் சொன்னதை நம்பி ராஜா வந்து திரும்பி போயிட்டாரு. அதுக்கடுத்து ஆனா உண்மையில் இங்க என்ன கொடுத்திருக்காங்க, பட் வெயிட், was there really 20 horses in the stable? Count the horses one by one, check what was the mistake in the caretaker's explanation. அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அதாவது உண்மையில அங்க 20 குதிரை இருந்ததுன்னா இருக்கா, ஓகே, மூலையில் உள்ள குதிரை என்ன பண்ணுது, 2 பக்கங்களுக்கும் பொதுவா இருக்குதா, அது என்ன 2 முறை எண்ணிட்டாரு, அதனால 20 வந்தது. உண்மையில என்ன இருக்கு, உண்மையில ஒரு குதிரை திருடிச்சுன்னா மொத்தம் எத்தனை இருக்கு, 19 கவுண்ட் தான் இருக்கு. ஓகே, but wait, were there really 20 horses in the stable? அப்ப என்னன்னு சொல்றோம், no, count the horses one by one and check. எத்தனை இருக்கு, what was the mistakes in the caretaker's explanation. அப்ப The following night, the thief stole another horse from the stable. அடுத்த நாள் என்ன பண்றான், மறுநாள் இன்னொரு திருடன், அதே திருடன் வந்து இன்னொரு குதிரையும் என்ன பண்ணிட்டான், எடுத்துட்டு போயிட்டான். ஓகே, இப்ப மொத்தம் எத்தனை இருக்கு, 20ல 2 போயிடுச்சு. Now only 18 horses remain. The caretaker once again cleverly arranged the 18 horses. இப்ப என்ன பண்ணாருன்னா, மறுபடியும் அதே மாதிரி ஸ்கொயர்ல என்ன பண்ணாரு, அந்த அதே மாதிரி என்ன பண்ணாரு, அந்த 18 ஹார்சஸையும் அந்த ஸ்கொயர்ல வச்சு கவுண்ட் பண்ணி அதே மாதிரி கிளவரா அரேஞ்ச் பண்ணிட்டாரு. The following night, the thief arranged another one horse from the stable. Now 18 horses remained. The caretaker once again cleverly arranged the 18 horses so that there were 5 horses on each side of the square table. அதே மாதிரி 5 ஹார்சஸ் வர மாதிரி ஒவ்வொரு ஸ்கொயர்லயும் 4 பக்கம் இருக்கிறதுல ஒவ்வொரு ஸ்கொயர்லயும் 5, அதாவது 18 ஹார்சஸ் வச்சு அவர் என்ன பண்ணாரு, பார்த்தா 5 இருக்கிற மாதிரி 20 ஹார்ஸ் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டாரு. 5 horses on each side of the square table. How do you think he was able to do it? Arrange the 18 horses in the stable with 5 on each side. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, அந்த 18 ஹார்சஸ் அவரை எப்படி அரேஞ்ச் பண்ணிருப்பாரு அப்படின்றத நீங்க அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. How many more horses can a thief steal before the king notices something is wrong? இதே மாதிரி ராஜாவுக்கு சந்தேகம் வராம திருடனும் எத்தனை குதிரைகளை திருட முடியும் அப்படின்றதையும் நீங்க கண்டுபிடிங்க. ஓகே, ட்ரை மேக்கிங் த அரேஞ்ச்மெண்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப நம்மளே அதை என்ன பண்ண சொல்லிருக்காங்க, அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒன்ல 1 போடலாம், நெக்ஸ்ட்ல 2 போடலாம், நெக்ஸ்ட் 2. அதே மாதிரி அடுத்து இங்க என்ன வருது, 1 போடலாம், நெக்ஸ்ட் 1 2 3. அப்ப இந்த சைடு எத்தனை வருது, 5 வந்துருச்சா, இந்த சைடு என்ன இருக்கு, 5 வர மாதிரி இருக்கா. அப்ப 1 வந்து 2 இதுலயும் ஷேர் ஆகுது. அடுத்து என்ன வருது, இங்க ஒரு 2, நெக்ஸ்ட் இங்க ஒரு 2 ஹார்சஸ், இங்க ஒரு 1. அதே மாதிரி இந்த சைடுல 3, அடுத்து இங்க ஒரு 4. அப்ப டோட்டலா எத்தனை ஹார்சஸ் வருது, 5. இங்க என்ன வருது, மொத்தமாவே இருக்கிறது 18. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 ஹார்சஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களே, how many more horses can a thief steal before the king notices something is wrong? Try making. இந்த அரேஞ்ச்மெண்ட் நம்மள எழுத சொல்லிருக்காங்க. அப்ப எத்தனை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது 8 more horses பண்ணலாம். 8 more horses எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இப்ப இங்க ஒரு 3 வச்சிடலாம், இந்த சைடு 3, அடுத்து இங்க 2, அதே மாதிரி இந்த சைடு 2, இந்த சைடு என்ன இருக்கு 1 2 3. அப்ப இந்த பக்கம் பார்க்கும்போது என்ன இருக்கு, 5 இருக்கு, இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5. அப்ப மொத்தமே எத்தனை இருக்கு, 10 ஹார்சஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அப்ப மீதி ரிமைனிங் என்ன இருக்கு, 8. அப்ப 8 more horses அப்படின்னு எழுதலாம். That's all. The topic, that is the chapter 1 gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.